வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். திரும்ப 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 என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, அம்மா வட்டி கடன் அதிகரிச்சிருச்சும்மா, நாங்க என்ன பண்ண முடியும்? நான் இதுக்கு பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க புதுசா வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு தெரிய மாட்டேங்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் அம்மா போட்டிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, இருந்தாலும் இன்னைக்கு நிலையில தொழில் எங்களுக்கு விருத்தி அடையணும். எங்களுக்கு வட்டி கடன் எல்லாம் உடனே குறையணும். இதுக்கு நீங்க ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா, ரொம்ப 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 எளிமையான ஒரு பரிகாரத்தோட இன்னைக்கு அம்மா வந்திருக்கேன். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு மைண்டவே சேஞ்ச் பண்ணி கடன் வாங்க வச்சுடுறாங்க. அவங்க வாங்கக்கூடாதுன்னு இருந்தாலும் வாங்க வச்சுடுறாங்க. அப்போ அந்த கடன் தொல்லையால பல குடும்பங்கள் சீரழிகிறதோட இல்லாம ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்துல மனவேதனையில இருப்போமா இறப்பமான்ற அளவுக்கு வேதனைப்படுற குடும்பங்களை நினைக்கும் போதுதான் நான் தேடி தேடி ஒவ்வொரு பதிவுகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில இந்த ஒத்த வேர் உங்க கூட இருந்தா போதும், உங்களுடைய வட்டி பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே காத்து மாதிரி மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படி என்ன வேறு, அதை எப்படி பயன்படுத்துறது வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம வெள்ளரிக்கலை பார்த்துருப்போம் இல்லையா? இந்த வெள்ளரிக்கலை குச்சி வச்சா நல்லது, வெள்ளரிக்கை விநாயகர் வச்சா நல்லது, வெள்ளரிக்கை பூ நம்ம விநாயகருக்கு படைச்சா நல்லது, வெள்ளரிக்கை இலை லைட்டா வாட்டி மொழிங்கல்ல வச்சா மொழிவலி தீருது, இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த வெள்ளரிக்கிற வேர் நம்ம குடும்பத்துல இருக்கிற இந்த மாதிரியான தீராத பிரச்சனைகளை உடனே மாத்தி கொடுக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு பரிகாரம் நம்மளுடைய சித்தர் முறைப்படி வெள்ளரிக்கிற வேறு. இந்த வெள்ளரிக்க வேறு இந்த ஓர காலில் குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் இந்த சுண்டு விரல் அளவாவது அந்த வெள்ளரிக்க வேர் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணக்கூடிய நாளுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குட்படவே போய் ஒரு 3 பத்தி பொருத்தி அந்த வெள்ளரிக்கைக்கு வலப்புறம் இடப்புறம் 3 வாட்டி காமிச்சு வச்சுட்டு மஞ்சள் தூள் அந்த வேர்ல போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அந்த வெள்ளரிக்கை வேற கட் பண்ணிக்கலாம். அந்த வேர் இவ்வளவு தண்டி இருக்கணும். நீட்டம் எவ்வளவு நாள் இருக்கலாம். ஆனா வேர் இந்த அளவுக்கு பட்டையா இருக்கணும். ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற வேர் கட் பண்ணக்கூடாது. அதுவும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த வேரை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ண வேரை வீட்டுக்கு கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற நீர் ஒரு டம்ளர்ல எடுத்து அந்த நீர்ல நாள் போட்டுருங்க. மறுநாள் காலையில, செவ்வாய்க்கிழமை நம்ம எடுக்கிறோம், புதன்கிழமை காலையில நம்ம இதை பண்ண போறோம். காலையில நீங்க எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச டயத்துல நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு வரமுறை கிடையாது. அப்போ அந்த வேரை எடுத்துட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சு அந்த வேரை மஞ்சள் கலர் துணியில நல்லா இறுக்கமா கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சாலும் சரி, நிலைவாசல்ல வச்சுக்கிட்டாலும் சரி. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி காமிக்கிறது மட்டும் பண்ணா போதும். வேற எந்த விதமும் எதுவும் பண்ண வேணாம். சரி, தொழில் நடக்கிற இடத்துல இதே முறைதான். நுழையிற இடத்துக்கு வீட்டுக்கு அதாவது கடையை பார்த்த மாதிரியோ அல்லது வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துல வீட்டை பார்த்த மாதிரியோ இருக்கக்கூடாது. வெளிப்புறம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த கண் திருஷ்டிகளை போக்கி நமக்கு வியாபார வசியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்கை வேருக்கு இருக்கு. ஆக இந்த ஒரு எளிய ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய முறைங்கிறது ரொம்ப எளிமையானது. இதை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீராம இருக்கக்கூடிய இந்த வட்டி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு தொழிலை பெருக்கி விருத்தியடைய செய்து நலமோடு வளமோடு வாழணுன்ற ஆசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.